வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை, சோபக்கிருது வருடம் மாசி மாதம். மாசி மாதத்தில் இது 17ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் சித்திரை, காலை 8 மணி 1 நிமிடம் வரை. அதன் பின் சுவாதி, திதி தேய்பிறை, பஞ்சமி. யோகம் சித்த அமிர்த யோகங்கள். மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள். மீனராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம், இன்றும் கரிநாள். இன்றைய விசேஷம், இன்றைய முக்கியத்துவம். இன்று வராகி வழிபாடு. இன்று தேய்பிறை, பஞ்சமி, வாராகி வழிபாடு. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள். காலை 9 மணி முதல் 12 மணி வரை. மாலை 4 மணி முதல் 7 மணி வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை. மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு இன்று சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். சுகஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில் குருவின் பார்வையில். குரு சந்திரன் சமசப்தமமான பார்வை. சமசப்தமம் அப்படின்னா 7க்கு 7. இது கஜகேசரி யோகத்திலும் ஒரு யோகமாக வரும். இன்றைக்கி அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் யோகமும் நன்மையும் நடக்கக்கூடிய நாள். புதிய சந்திப்புகள் ஏற்படும். புதிய நண்பர்கள், புதிய நபர்களை யாரையாவது நீங்கள் சந்திப்பீங்க. புதிய நபர்களை யாராவது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவர்களால் உங்களுக்கு நன்மையும் ஏற்படும். அதனால் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இது யோகமான நாள். நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு, சந்தர்ப்பம், சூழ்நிலை நல்லா அமையும். சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சால் தான் படிக்க முடியும். நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களுக்கு சரியான அட்மாஸ்ஃபியர், என்வாயர்மெண்ட் சரியில்லைன்னா படிக்க முடியாது. அப்போ இப்போ இன்றைக்கி நாளும் நேரமும் சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும் இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஏதாவது பின்னடைவு ஆரோக்கியத்தில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அதெல்லாம் சரியாயிடும். வழக்கு வியாஜியங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி. உங்கள் ராசிக்கு 7க்குடைய கிரகம் உச்சம் பெற்று காணப்படுகிறார். அதனால் மனைவி வழியில் ஆதாயம். அதாவது நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவன் வழியில் ஆதாயம். நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி வழியில் ஆதாயம். இது மாதிரி ஆதாயங்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். புதுசாக ஏதாவது சொத்து வாங்கிறதுக்கான ஒரு சிந்தனை மனதில் வரும். அது செயல்படவும் செய்யும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அவரை குரு பார்க்குறார். குரு உங்கள் ராசிக்கு 7, 10 கூடையவர். அவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்து தன காரகனை பார்க்கக்கூடிய மிக மிக யோகமான ஒரு நாள். நல்ல பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய நேரம் இது. நிறைய பணம் வரும். பணம் கைக்கு வரும். அதாவது லிக்விட் கேஷு. கையில் நிறைய நம்ம பணத்தை எண்ணி பார்த்து பர்ஸில் வைக்கலாம். அந்த மாதிரியான பணம் வரும். இப்போ எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆகிடுச்சு. பணத்தை கையில் பார்க்க முடியல, பணத்தை தொட முடியல. இப்போ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்தாலும் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பணத்தை பார்த்து, அதை முகர்ந்து பார்த்து, அதோடைய வாசனையை உணர்ந்து இப்போ பர்ஸில் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த நாள் யோகமான நாள். கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதியான சந்திரன் 4ஆம் இடத்தில் குரு பார்வையில். இது ஒரு பெரிய யோகம். அதே மாதிரி உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய மற்றொரு கிரகம் செவ்வாய். அவர் பிரமாதமாக 7ஆம் இடத்துல வலுவாக அமர்ந்திருக்கார். உச்சம் பெற்று காணப்படுகிறார். அதனால் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சின்ன முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. அதனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு
ஒரு சின்ன ஒரு ஐடியா வரும். நிலத்தை போடுங்க. ஏன்னா இப்போ செவ்வாய் வலுவாக இருக்கார். செவ்வாய் அப்படின்னாலே நிலம்தான். நீங்கள் அது வந்து விவசாயியாக இருந்தால் பெரிய அளவில் மகசூலை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இது. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு லேண்ட் வாங்கணும், பின்னாடி அது நல்ல விலை வந்துச்சுன்னா கொடுத்துட்டு மகன் கல்யாணம் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது சரியான தருணம். இது ஒரு நேரம், பொன்னான நேரம் நிலத்தில் முதலீடு பண்ணுவதற்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் மேலோங்கக்கூடிய நாள். தைரியம், தன்னம்பிக்கை எது செய்யணும்னாலும் நமக்கு முதல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும். அப்போ தான் நம்மளால் செய்ய முடியும். நம்மளால் இதை முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படணும். அப்போ இப்போ உங்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நேரம். அதனால் அதுவே உங்களுடைய தொழிலை வளர்ச்சியாக்கும், பெரிய அளவில் உங்களை முன்னேற்றும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று காணப்படுகிறார். செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒரு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம். இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். சிறு தூர பிரயாணம் ஏற்படும். அதன் மூலமும் நன்மை ஏற்படும். சகோதர வழியில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள், நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன், லாபஸ்தானத்துக்குரிய கிரகம், தனஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கார். குரு தனகாரகன், அவர் பார்க்குறார். மிகப்பெரிய யோகம். 7 குரு, 7 அப்படிங்கிறது வெளிவட்டார பழக்க வழக்கத்துக்குரியவர், நண்பர்கள் அவர்களை சொல்லக்கூடிய கிரகம். அவர் குரு, அவரே உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி. அந்த குரு தனகாரகன், அவர் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அவர் செவ்வாயோடு அமர்ந்திருக்கார். செவ்வாய் அப்படிங்கிற இந்த மாதிரி பல விஷயத்தை நம்ம உற்று நோக்கணும்னா இன்றைக்கி கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய நேரம். குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் உங்களுக்கு, உற்றார் உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு இப்போ ஆதரவையும் பாராட்டையும் கொடுப்பாங்க. நல்ல ஒரு வெளிவட்டார பழக்க வழக்கம் ஏற்படும். பணம், நிதி நிலைமை நல்லா இருக்கும். செல்வாக்கு ஓங்கும். நல்ல நாள் இது. துளாராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான், ராசி அதிபதி சுக்கிர பகவான் திக்பலம் பெற்று காணப்படுகிறார். 2-7 கிரகம் உச்சம். ராசி அதிபதியும் 2-7 கிரகமும் உச்சம். ராசி அதிபதியும் 2-7 கிரகமான செவ்வாயும் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம். சந்திர பகவான் ராசியை கடந்து செல்லக்கூடிய இந்த நேரம். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி நீங்கள் வந்து நேரத்துக்கு சாப்பிடணும். கொஞ்சம் டயட் விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கணும். நிறையா சாப்பிட்ருவாங்க. சில நேரத்தில் சில பேருக்கு சாப்பிட முடியாமல் வேலை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதனால் அதிக கவனமாக இருக்கணும். மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். யோகமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நேரம் இது. உங்கள் ராசி அதிபதி உச்சமாக இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய யோகம். ராசி அதிபதி உச்சம், 7 சேர்ந்து இருக்கார். அது ஒரு யோகம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரனுக்கு குரு பார்வை. அதனால் சுபமான விஷயங்கள், சுபமங்கலமான விஷயத்திற்கு ஏதாவது ஒரு பணத்தை நீங்கள் டொனேஷன் கொடுக்கலாம், இல்லை செலவு பண்ணலாம். அதன் மூலம் உங்களுக்கு செலவுகள், அதாவது உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும், இல்லைனா ஒரு புகழ் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதாவது செலவுகள் செய்வதால் புண்ணியமோ இல்லை புகழோ கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு நல்ல செலவுகள்லாம் வரக்கூடிய ஒரு நேரம். உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வருமானத்துக்கு எந்த தடையும் இல்லை. தடை தாமதங்கள் ஏதாவது வர்ற வருமானத்தில் இருக்குது அப்படின்னா எல்லாமே சரியாகி இப்போ வந்து நல்ல ஒரு பண ஃப்ளோ இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு சுகமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா விதத்திலுமே அதிக நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு தான் இன்றைக்கி இருக்குது கிரக அமைப்பில். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் அஷ்டமாதிபதி இப்போ 11ஆம் இடம் இருப்பதால் அது ஒரு யோகம், விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏற்படலாம். விபரீத ராஜயோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வலுவாக பலமாக இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் 5 கிரகம் உச்சம். 5 ஸ்தானம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதில் உங்கள் ராசி அதிபதி உட்கார்ந்துருக்கார். ராசி அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் உச்சம் 2ஆம் இடத்தில். அதனால் பணம் அதிகம் வரும். நல்ல குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை காணப்படும். உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரும். மாணவ மாணவிகளுக்கு நல்ல இப்போ படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இது யோகமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள், திருமண சந்தர்ப்பம், திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடத்தப்படும்.
நம்ம திருமண விஷயத்த மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் இன்னும் சில பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க என்கிட்ட பார்க்க வர்றவங்களுக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது நேரம் நல்லா இருக்குது. சுக்கிர பகவான் ராசிக்குள் அமர்ந்திருக்கார். சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கும்போதே நம்ம இப்போ பேச்சுவார்த்தை நடத்தினா இப்போ ஃபிக்ஸ் ஆகிடும். அதனால் இதற்கான யோகம் பலமாக இருக்கிறது. திருமணமான மணமக்களுக்கு இல்லறம் நல்லறமாக இருக்கும். குழந்தை வாய்ப்பு ஏற்படும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்வி முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். எதிர்காலத்தை திட்டமிட்டு நீங்கள் எந்த செயலில் இறங்கினாலும் அதில் வெற்றி உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு தந்தை வழியில் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். தந்தையால் லாபம், தந்தைக்கு ஆரோக்கியம். தந்தையால் லாபம், தந்தைக்கு இப்போ ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதத்திலும் யோகங்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நாள். திருமணம் ஆன மணமக்கள் அல்லது திருமணமாகி ஒரு வருஷம் ஆனவர்கள் இவர்களுக்கெல்லாம் இப்போது குடும்பம் அவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருக்கும். இல்லறம் நல்லறமாக இருக்கும். இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான குடும்பம் அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். குழந்தை பாக்கியம், குழந்தை வாய்ப்பு, குழந்தைக்காக இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல செய்தி வந்து சேரும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் இப்போ சரியாயிடும். ஒற்றுமையாக ஒன்றுபட்ட கூட்டு குடும்பமாக வாழ்க்கை அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சில் கவனமாக இருங்க. கடந்த 2-3 நாட்களாகவே கொஞ்சம் அதற்கான பாதிப்பு இருக்கும். இப்படி தான் இருக்குது. நம்ம ராசி பலனில் சொல்லிகிட்டு இருந்தோம். இன்றும் சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கார். இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனாலும் கவனம் தேவை.